வெல்கம் டு ரெஸ்லிங் இனிமேஸ் தமிழ் சேனல். இந்த பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே ட்ரா முடிஞ்சக்கப்புறமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையாத்துக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து எழுப்பி இருக்கும். ஏன் இந்த மேட்சை வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் பண்ணாங்க? அண்ட் இப்போதைக்கு கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் மென்ஸ் டிவிஷனை பார்க்கும்போது, அதாவது செமி ஜெயின், ராண்டி ஓட்டன், கோடி ரூட்ஸ் அண்ட் ஜே உசோ, இப்போ அடுத்த டோர்னமெண்ட் யார் வின் பண்ணுவா, ஸோ ஃபைனல் யார் வின் பண்ண ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். உண்மைதான். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட்பர்க் வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் தான். இது ஒரு எப்படிப்பட்ட மேட்ச்சு, அதாவது பிராக் லெஸ்னர் வர்சஸ் குந்தருக்கான மேட்ச்சுக்கு அப்புறமா இந்த ஒரு மேட்ச் தான் ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன் இந்த மேட்ச் சம்மர்ஸ்லாமில் பண்ணலாமே, நைட் ஆஃப் சாம்பியனில் பண்ணலாமே, நிறையாத்துக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த மேட்ச் எதுக்காக சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் பண்ணணும்னா அதுக்கு ரீசன் இருக்குது. WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா ஒரு மேட்ச் வந்து பண்ணுறாங்கன்னா அந்த மேட்ச் எப்போனா அந்த செக்மெண்ட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த மேட்ச் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் எப்போ அந்த டிகோ கையில் போச்சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு மேட்ச் எப்போயோ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த நீங்கள் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது போன வாரமே சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஜூலை 12 இந்த கோல்ட்பர்க் வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு AEW வந்து ஆல் இன் டெக்ஸஸ்னு ஒரு மேட்ச் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து பெரிய பேப்பரி. இப்போ எப்படி நம்ம WWE ரெஸ்ல்மேனியா நடத்துகிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AEW ஒரு பெரிய பேப்பரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸஸில் அதாவது WWE இருக்க சூப்பர் ஸ்டார்லாம் இந்த ராயல் ரம்பிளில் வின் பண்ணி எப்படியாவது ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் பண்ணணும் தான் அவங்களுக்கு ஒரு எய்மே, ஒரு ஆசையே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த AEW பொறுத்தளவுக்கும் டெக்ஸஸில் மெயின் ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஆசை. ஸோ அந்த ஒரு மேட்ச்சுக்கு வந்து வச்சிட்டாங்க. போனாட்டி ட்ரை பண்ணாங்க, அதே சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் கவுக்க பார்த்தாங்க, ஆனால் வந்து முடியலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, போன டைம் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த டைமும் இந்த மேட்சை எதுக்காக முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரியில் கொண்டு வந்தாங்கன்னா அது காரணம் டிக்கெட் செல்லிங் தான். மொத்தமாக எல்லாத்தையும் கவுத்துட்டு அந்த டெக்ஸஸை வந்து கவுக்குள்ள பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த மேட்ச்சில் டைட்டில் மேட்சாக இருந்துச்சு, இந்த டைட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கலாம், குந்தர் வர்சஸ் கோல்ட்பர்க்கான அன்பிரடிக்டபிள் மேட்சாக வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இந்த மேட்ச் டைட்டில் மேட்ச். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒருவேளை நீங்கள் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, ஜான்சன் எப்படி ரிட்டைர்மெண்ட் டூர்னால ஸோ அவர் வந்து டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி டிசம்பர் மந்தில் வந்து தோக்கடிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பு. ஸோ இந்த மேட்ச்சில் அதே மாதிரி தான் கோல்ட்பர்க் ஒருவேளை வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சவுதி கிரவுன் ஜுவல்ஸ் வரைக்கும் இருப்பார். ஸோ கோல்ட்பர்க் போது எதுக்காக வந்தாருன்னா 2 மேட்ச் வந்து பண்ணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆயிருவேன் WWE அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ இப்போ முதல் மேட்ச் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்னா அப்போ 2வது மேட்ச் ஒருவேளை இப்போ டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறையாத்துக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். உண்மை அதுதான். ஏன்னா இப்போ கோல்ட்பர்க் வந்து டைட்டில் வின் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ ஒரே மேட்ச் தான் பண்ணுவாருன்னா அப்போ இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு அடுத்து வந்து தோத்துருவாரா சம்மர்ஸ்லாமில், என்ன கதையாக போகுதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் கிரவுன் ஜுவல்ஸ் வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒருவேளை டைட்டில் வின் பண்ணாருன்னா திருப்பி சம்மர்ஸ்லாமிலே குந்தர்கிட்ட கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் என்ன கதையாகுதுன்னே தெரியல. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸஸ் ஷோவை கவுக்கிறக்காக தான் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கோல்ட்பர்க் வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஜான்சன் வந்து கிடையாது. ஸோ அதனால் இந்த மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகுது. ஆனால் என்ன கதையாக போகுதுன்னு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு குந்தர் வின் பண்ண தான் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, கோல்ட்பர்க் தோக்க தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா இந்த டெக்ஸஸை கவுக்கிறக்காக தான் WWE இந்த ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு WWE தப்புக்கு மேலே தப்பாக வந்து அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து முன்னாடி ரெஸ்லிங்லாம் பார்க்கும்போது இப்போ ஒருவேளை நைட் ஆஃப் சாம்பியன் அடுத்த வாரம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் தான் மேட்சே வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு வருஷமாக பார்க்கும்போது மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்து ஷோர்லேயே பண்ணுறாங்க. இது வந்து சரியில்லை உண்மையிலே. அது பழைய ரெஸ்லிங் ஷோ பார்த்துட்டு இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது, எனக்கு ஏனே தெரிய மாட்டேங்குது. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு இந்த பழைய ரெஸ்லிங் ஷோலாம் இந்த யூடியூப் சேனலில் ஃபுல்லாக வந்து விட்டுட்டாங்க. உங்களால் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மூவ் பண்ணமோ ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணி விட்டாங்க. எல்லா மேட்சஸும் இருக்குது, ஸ்டோர் லைன் இருக்குது. அண்ட் அதெல்லாம் போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த WWE அதை கம்பேர் பண்ணும்போது ஓல்டு ரெஸ்லிங் இஸ் கோல்டு தான் உண்மையிலே ரியலி. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.